ஜிங் திக்கா ஜிகு ஜிகு ஜிங் திக்கா டே ஷோ ஆரம்பிச்சிச்சுரா. ஓ ஹலோ மக்களே வெல்கம் டு आवर ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் காலே பசங்க. அருங்கை. ஸோ என்னடா இன்ட்ரோ பண்ணிடலாங்க குழந்தைங்களா? ஓகே பண்ணிடலாமே. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பர் வாலு பாப்பா வந்திருக்காங்களா? ஆமாம். ஸோ யாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. யார் அது? வாங்க. என்னடா பாத்தியாடா காட்டு கண்டிக்கிற அளவுக்கு குதிச்சுக்கிறாடாங்க நின்று. என்னடா பெல்ட் நல்லா டைட்டா போட்டுனுக்கிறியா? அதனால தான் கழல்ல ஆகாண்டா. இல்லைன்னா கால் வழியா காட்டு கைண்டி வந்துட்டு இருக்கோம் கொள்ளுக்குது. சரி அது இருக்கட்டும். உன்னோட பேரு என்ன? என் பேரு பிகே சஸ்வத். இனிஷியலோட எவ்வளவு அழகா சொல்றாங்க வர்றா கிருஷ்ணா. ஆமாண்டா. சரி தூக்குற வீட்டுல இருந்து யார் வந்துருக்கீங்க? அப்பா, நிதிஷனா, கவிதா, பாலாஜி மாமா. ஓ 4 பேர் வந்திருக்காங்களா? சரி நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? அதுவா, நான் ஆவிடியில இருந்து. அதுவா ஆகடின்னு ஒரு ஊரா? இல்லடா அவன் சொல்லும் போது அதுவா, ஓ அதுவா ஆவடி அந்த மாதிரி அதுவா அப்படின்றான். சரி நீ அழகா கெட்டக்கலாம் வந்திருக்கிற சூக்கரா ஸ்டைலா. நாங்க நிறைய பேசலாம் சரியா? ஓகேடா வெரி குட். வந்ததுக்கு நன்றிடா செல்லம். உன்னோட இடத்துல எவ்வளவு அழகா தேங்க்யூ சொல்றாங்க. ஆமாண்டா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோடா செல்லம். அடடா ஒரு அருமையான ஒரு என்ட்ரியை குத்தாச்சு நாங்க. சஸ்வந்த் உனக்கு அடுத்தது ஒரு காக்கா இருக்காங்கடா. கூப்பிட்டுலாங்க. யாருன்னு காத்துலாங்க. கூப்பிட்டுலாம். வெரி குட். அடுத்ததா இருக்கு அந்த வாலு காக்கா. யாரு? வாங்க. அங்காடி அம்மா என்ன ஆட்டம் கிச்சனா தலைய துத்திச்சிரா. எனக்கு அப்படி ஒரு ஆட்டம்டா. யாரில் உள்ள ஆடா நீ? சூப்பரு. சரி உன்னோட பேரு என்ன? இலக்கியாஸ்ரீ. வீட்டுல இருந்து யார் இலக்கியா வந்திருக்கிறீங்க? எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க பாப்பா, எங்க அத்தை. சரிடா எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? வேளச்சேரி. சூப்பரா செலா. நீ வந்து சங்கையா இருக்கிற. சூப்பரா பேசுற நீ. சரி கோதம் அப்படின்றாடா. அப்படிலாம் சொல்ல பாப்பா. நாங்க தொடர்ந்து நிறைய கேட்டு வந்துறியா? சரி வந்ததுக்கு தேங்க்யூ டாச்சிடலாம். உன்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோங்க. அருங்கை. ஸோ 2 குழந்தைங்க வாலு கொத்தங்க அழகா என்ட்ரி குத்தாச்சு. 3ஆவதா ஒரு வாலு கொக்கா இருக்காங்கடா. 3ஆவது வாலு பாப்பாவா? ஆமாண்டா. யாருன்னு காத்துடலாங்க. பார்த்துடலாமே. யார் அது? ஆகோ இங்கு we are going to speak the song. Actually இது ஒரு சாங் பாட்டு. இதை நீ சிங்காட்டி பேசி காட்டு. Because the tenth of the country. அடடடடா அருமையான ஆட்டம். உங்க பேர் என்னடா? சனா கொட்டாங்குச்சி. டே அமைதியாரா. ஓகே இருக்கட்டும். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? ஐயப்பக்கத்துல இருந்து. ஐயப்பாக்கத்துல இருந்து வரீங்களா நீங்க? வெரி குட். அவங்க வீட்டுல இருந்து யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா. சூப்பரா. நீ ரொம்ப அழகா பேசுறடா. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். உங்க இடத்துக்கு உட்காந்துக்கோங்க. அருங்க என்ன கிருஷ்ணா ஷோவில் போயிடலாங்க. டேய் இன்னும் ஒரு பாப்பா என்ட்ரி கொடுக்கணும். ஆங்கல்ல 3 பேர் தான் வந்திருக்காங்களா? ஆமா இன்னும் ஒரு வாலு பாப்பா வரணும். யாருன்னு பார்த்துடலாமா? காத்துடலாங்க. யார் அது? வாங்க. டக்குனு பேசலடா. நல்லா ஆணுடா நீ. உன்னோட பேர் என்ன? ஜுகீஷா. என்னடா? ஜுகீஷாவா? என்னடா வித்தியாசமான பேர் ஆகுது ஜுகீஷா. எங்க இருந்து வரீங்க நீங்க?
ஜாஃபர் கான் பேட். வெரி குட். வீட்ல இருந்து யார் யாரா வந்துக்கிறீங்க? அம்மா, அப்பத்தா, அம்மா, தம்பி. அவங்க எங்கடா இருக்காங்க? அதோ ரைட்டு. இவரு யாரு? தம்பி. தங்கியா? தலை வணங்க தலை. கிச்சனா என்னடா அவன் கையில காத்தியா? என்னடா கிரீன் கலர்ல வாட்ச்? ஐயோ சாரி. வாட்ச் நல்லா இருக்குடா. எங்கடா வாங்கின? கடையிலயா? போகும்போது அந்த வாட்ச் எனக்கு குத்துருக்கணும் சரியா? கொடுக்காதடா. அவன் எத்தனை போனா திருப்பி கொடுக்க மாட்டான் வாட்ச்லாம். அவன் வந்து என்ன காத்துக்கொண்டே கொடுக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாடா. நீ கவனு ராகிஸ்தான். சரி தம்பி உஷாரா இருந்தா நீங்க அங்க நிறுத்து. நான் காக்கா கிட்ட கேட்கணும். இன்னைக்கு சார்ஸ் எல்லாம் சங்கையா வாரின்னு வந்துக்கிறேன். நல்லா பேசுற நீயே. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? ஓகே. வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சங்க என்ட்ரிடா எல்லாருங்க இன்னைக்கு. இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்களோ நம்ம ஷோக்கு. உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்ததுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஒண்ணு குத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது நாங்க சஸ்கந்த். தூக்குறா வந்ததுக்கு தேங்க்யூ. உனக்கு அழகான கிஃப்ட். இந்தாடா இலக்கியாஸ்தி உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். சனா இந்தாங்க சனா உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூடா வந்ததுக்கு ஜெகிதா குட்டி. சூப்பர். சொன்னா பேச ஆரம்பிச்சலாம் எல்லாரும் கூடயும். ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் என்னடா என்ன பண்ண போறோம் இப்போ தெரியுமா உங்களுக்கு? பேச போறோம். வெரி குட். சரி அப்ப பேசிட வேண்டியதானே கிருஷ்ணா? பேசிடலாமே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இருக்குது யாரு? நம்ம அகனே சொல்லிக்கிட்டான். ஓகே சஸ்வந்த் வாங்க. அடடடா கிருஷ்ணா டேய் ஏர்செல் சூப்பரா இருக்கு. அங்க காரா கிருஷ்ணா அவங்க தலையில கூரா விட்டுருக்காங்க. கோடு. நீ என்னது கோடா? என்ன கோடு இது? இந்தியன் ஆல் ஸ்டைல். எங்கடா கோண முடி வெட்டுறதுக்கு? அதுவா நான் ப்ரோக்ராம்க்கு போனோம்ல அதுக்கு ஜெயா டிவிக்கு போயிட்டேன். அதனால தான் அந்த கோடு ரோடுலாம் விட்டு வந்துக்கிறியா நீ? ஆமா. நல்லா இருக்குதுடா அந்த கோடு. ஆமா. உனக்கு ஸ்கூல் போகலாம் பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் என்னத்துக்கு ஏன் பிடிக்குது உனக்கு? அதுவா ஜாலியா எனக்கு ஜாலியா படிக்கிறேன், சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா நான் போறேன் வீட்டுக்கு பேசாம. வாழ்க்கையே ஜாலியா இருக்கு கொள்ள இருக்க உனக்கு. இதுக்கு தாண்டா கிருஷ்ணா சின்ன வயசுலயே இருந்திருக்கலாம்டா. நாங்களும் ஜாலியா திட்டிக்கின்னு ஜாலியா சாப்பிட்டுக்குன்னு. நீ அவங்கிட்ட பேசுறா. இல்லடா நான் என் மன வருத்தத்தெல்லாம் இப்படி தாண்டா சொல்ல முடியும். பெரிய கோயினாயிட்ட வெறுக்கா இருக்குடா எனக்கு வாழ்க்கையே. தெரியுங்கடா உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? அதுவா பிளானட் பத்தி. பிளானட் பத்தி தெரியுங்க? ஆமா. சரி கொரால் என்ன தெரியும்? அப்படி என்ன தெரியும் உனக்கு? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் வந்து மனுஷங்க. டேய் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா நாங்கெல்லாம் மனுஷங்கன்னு உன்னோட பேரையும் அதுல ஆட் பண்ணிக்கினியா நீ? ஆமா. ஏன்டா இப்போ பிளானட்ஸ்னு ஏதோ ஒன்னு சொன்னி ஒரு 4-5 சொன்னியடா. அதெல்லாம் என்ன அது எங்க இருக்குது? பார்த்ததே இல்லையே நானு. அதுவா அது வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்கு. அட சோலார் சிஸ்டமா? ஆமா. என்னடா அது சோலார் சிஸ்டம்னா என்ன அது? அதுவா அந்த கேலக்ஸி உருவாக்குவாங்க. கேலக்ஸியா? கிருஷ்ணா எது கேட்டாலும் இவன் ஒரு தொடருக்கு இன்னொரு தொடருக்கு கொண்டாண்டா கிருஷ்ணா. அப்படியா? இந்த கேலக்ஸினா என்னப்பா? அதுவா அது எப்படி உருவாயிட்டுன்னு சொல்றேன். எப்படிடா உருவாச்சு கேலக்ஸி? எப்படி உருவாச்சு? அதுவா அன்னைக்கு நைட்டு நம்ம தூங்க போற மில்கி இருந்துச்சுல, அப்போதான் நைட்ல இருந்து அப்போதான் கேலக்ஸி வந்திருக்கும். நாங்க தூங்கி நிற்கும் போது மில்குங்க வந்து காலைல கோட்டு போயிடுறாரு 2 கால் காக்கிட்டு. அங்கதான் உருவாகுதா? அங்கதான் கேலக்ஸி இல்லனா அப்போ சோலார் சிஸ்டம் இருக்காது. சோலார் சிஸ்டம் இல்லனா என்ன ஆகும்? அதுவா அது ஆஸ்ட்ராய்டா. டேய் கிருஷ்ணா இவனுக்கு மேல இருக்க எல்லாமே தெரிஞ்சுடா. சங்கந்தங்க இல்லாத கனெக்ட் பண்ணி விடுறான்டா எல்லாத்தோடய. பூமியில இருக்கோம்ல இப்போ எர்த்ல இருக்கோம். நாங்க வந்து வேற ஏதாவது பிளானட்ல எல்லாம் போய் வாழ முடியுங்க? இல்ல வாழனா நம்மளால மூச்சே விட முடியாது. ஏன் மூச்சு விட முடியாதுங்க? அதுவா ஏன்னா அதுல எதுவுமே இல்ல. ஏன் தண்ணி இல்ல. உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு இருக்காது. எதுல நம்ம தனியா சாப்பிட முடியும்.
ஓ அதுவா? அழகா எல்லாத்துக்கும் முன்னாடி அதுவா ஒன்னத்தை சேர்த்துக்கிறான்டா. ஆங்கண்ணா ஏலியன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஏலியன்ஸ் இல்ல, நம்ம மனுஷங்க. ஓ நங்க மனுஷங்க தான்டா. ஏலியன்ஸ்னா யாரு? எங்க இருக்கிறாங்க அவங்க? மெர்க்குரியில தான் இருக்கு. மெர்க்குரியில இருக்காங்களா? ஆமா. இத நான் சொல்லியிருந்தேன்னா என்ன தற்கூரின்னு இருக்காங்கடா டே. என்னடா டே மெர்க்குரியில எக்குறா ஏலியன்ஸ் இருக்காங்க? அதுவா, ஏன்னா ஏலியன்ஸ் எப்படி உருவாயிச்சுன்னு எனக்கே தெரியல. ஓ உனக்கே தெரியலையா? அங்க உலகத்துல யாருக்குமே தெரியாதுடா. ஆமா. ஆங்க அடடா இன்னும் ஒரு கிளாரிட்டி குழந்தை குத்தான். ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கலாம்ல. தெரியும் உனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸோட பேர் என்ன? நல்ல மிஸ். ஆங்க அந்த மிஸ் என்ன வயசாகுது நல்லி மிஸ்ஸுக்கு? 5 வயசு. என்னடா சொல்ற? உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 5 வயசு தான். அது எக்குறா மிஸ்ஸுக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் கேட்டகரியில இருக்கீங்க? அதுவா, ஐயோ இல்ல. என்னது பல்லு வளரலையா? யாருக்குடா மிஸ்ஸுக்கா? ஆமா, மிஸ்ஸுக்கு எனக்கு எல்லாம் பல்லு இல்ல. டேய் டேய் நான் தான் எனக்கு கிச்சனா நான் கேட்டது உனக்கு புரியுதாடா? இல்லடா எனக்கு புரியுதுடா. அவன் கேட்டது உனக்கு புரியுதாடா? எனக்கு புரியுதுடா. டேய் அவன் ஒரு ரீல் விட்டா பரவாயில்லடா. அவன் டன் கணக்குல விட்டுக்கிட்டு இருக்கான்டா ரீல. சரிடா டேய் உன் வீட்டுல வந்து யாரு கூட நீ அதிகமா சண்டை போடுவ? அதுவா, அம்மா அப்பாக்கு தான். வீட்டுல வேற யாரெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க? ஆயா தாத்தா. ஆயா தாத்தா சண்டை போட்டுக்கிறாங்களா? என்ன சண்டை அப்படி போட்டுக்கிறாங்க வீட்டுல? அதுவா, வீட்ல இருந்து பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமா ஆயி தாத்தா கிட்ட அடிப்பாங்க. தாத்தா தாத்தாவை அடிக்குவாங்களா? ஆயா வந்து தாத்தா அடிப்பாங்க, தாத்தா வந்து ஆயா அடிப்பாங்க. மாத்தி கை சுத்திக்குவாங்களா ரெண்டு? அந்த மாதிரி. சரி நீ இவ்வளவு சங்கையா பேசுறியே, பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? அதுவா, போலீஸ் ஆக போறேன். ஏன்டா என்னத்துக்குடா போலீஸ் ஆகணும் நீ? அதுவா, திருடங்க எல்லாம் பேங்க்ல கொள்ளையாக்குது, அதுக்கு இது சேட்டை பண்ணுவாங்களா, புடிச்சு ஜெயில போட்டுவேன். அடாடாடாடாடாடாடா வெறும் பேங்க்ல கொள்ளை அடிக்கிற திருடனுங்கிட்ட தான் குடிக்கியா என்ன? ஆமா. எங்க ஏரியால வந்து கொள்ளை அடிக்கிறன்னு குடிக்க மாட்டியா? அடக்காது இதனடா ஸ்பெஷல் போலீஸ் ஆயிடுது. நீ ரொம்ப சூப்பரா பேசுனடா. எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. சூப்பர்ப்பா, வெரி நைஸ். நாங்க வந்து நீங்க வந்து அழகா பேசுன. நாங்க வந்து தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஆனா சசுவந்து வேற லெவல்ல பேசுறான்டா. சசுவந்து நல்லா பேசுனடா நீ. தேங்க்யூ. அடடா கை அங்க காரா கையெல்லாம் வச்சு வணக்கம்லாம் சொல்லி தேங்க்யூ சொல்றான். என்ன ஒரு தமிழ் மறக்கடா அவனுக்கு. ரைட்டு ஓகே. அடுத்ததா இருக்கிறது யாரு? இலக்கியா வாங்கோ. என்னடா செல்லாம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறியா? வெரி குட். சரி உனக்கு ஸ்கூலுக்கு போகலாம் பிடிக்குமா? பிடிக்கும். எதுக்குடா ஏன்டா போனோம் ஸ்கூலுக்கு? படிக்க போனா பேச போனோம். படிக்க போனோன்றது ஓகே, பேசணுன்றதுக்குங்க ஸ்கூலுக்கு போகணும். பேசணும் ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா இருக்கும். மிஸ் நடத்தும் போது பேசுவியா நீ? நீ துங்க சொல்லாத. நீயும் ஃப்ரெண்டும் பின்னாடி உட்காந்து அப்படி பேசிக்கிறீங்களா? லைட்டா பேசுவீங்களா? சரி எக்ஸாம்ல வந்து எழுதும் போது ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? அப்படியே யோசிப்பேன். யோசிச்சு காத்து எழுதுற மாதிரி தெரியலையே. ஆமா, அன்னைக்கும் ஃப்ரெண்டு லைட்டா கேட்கற காட்டும் போது நீ எட்டி காத்து எழுதுனது நான் தான் காத்துட்டனே. நீ அப்ப இல்லவே இல்லையே. ஓ உன் ஃப்ரெண்டு, சாரிடா ஆத்தி சொல்றேன். உன் ஃப்ரெண்டு தான் உன்னை காத்து எழுதுனாளா? ஆமா. என்ன கொஸ்டின் எழுதுனாங்க அப்படி? அதான் ஹிந்திக்கு தெரியாது யாருக்குமே. யாருக்குமே தெரியாது. நீங்க மட்டும் டியூஷனுக்கு ஒரு நாள் தெரியுங்க. சூக்கரா உன்னை காத்து காக்கி அடிச்சாங்களா அவங்க? ஆமா. காக்கி அடிக்கிறது கரெக்டா தப்பா? தப்பே. அப்புறம் நீ ஏன் காட்டின? நான் தப்பான ஆன்சரை சொல்லிட்டேன். அட காவுங்க. ஏடா அதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உன்னை காத்து எழுதுனா தக்கான ஆன்சரை நீ காட்டியிருக்கியடா. தப்பு தானே அதுவும்? தப்பு இல்லையே. அவங்க பற்றி அவங்க தான் எழுதணும், தெரியலன்னா விட்டுறணும். அடாடாடாடா நல்ல ரூடா பேசுறாளே இலக்கியா. என்னடா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற? கட் அண்ட் ரைட்டா பெருசானவனு என்னடா ஆக போற நீ? டாக்டர். நல்ல வேலை டீச்சர்னு நினைச்சு நான் என்ன டாக்டர் ஆக போறியா நீ? என்ன டாக்டர் ஆக போற நீ? ஜொரம் டாக்டர்.
ஜொரம் டாக்டரா? என்னடா ஜொரம் டாக்டர்னு புதுசா ஒண்ணு கூட்டுருக்க. நல்லா இருக்குடா அந்த திங். ஜொரம் டாக்டர் வெரி நைஸ்ரா. இங்கிலீஷ்ல வந்து ஃபீவர் டாக்டர். அத நீ இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண கத்தியா? ஆமா. அதுதான் அல்டிமேட்ரா. சரி. என்ன பண்ணுவாங்க ஜொரம் டாக்டர்? ஃபீவர் இருக்கான்னு பாப்பாங்க. இருந்துச்சுன்னா மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சரி ஆங்க வீட்டுல வந்து அங்க நல்லா சமைப்பாங்களா? சமைப்பாங்க. நீ எப்பயாவது ஹெல்ப் பண்ணிருக்கியா சமைக்கிறதுக்கு? என்ன என்ன பண்ணிருக்கேன். என்ன சமைச்சிருக்க நீ? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையா? ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி அப்படியே உள்ள போட்டு ஃப்ரை பண்ணிடுவியா? இல்ல அது இல்ல. அது உருளைக்கிழங்கு எடுத்து ஒண்ணு நறுக்கிக்கணும். சீவிக்கிட்டு. ஓகே. நறுக்கி ஒரு ஜட்டாய் எடுத்து எண்ணெய் போட்டுறணும். ஓகே. உருளைக்கிழங்கு எடுத்து அதுல போட்டு ஓகே 3 தடவை ஃப்ரை பண்ணிக்கணும். 3 தடவை ஃப்ரை பண்ணுங்க. அது எப்படி 3 தடவை? ஏன்னா அப்பதான் மொறுமணும் ஆகும் கொஞ்சம். ஓ கிறிஸ்பி ஆகும்ன்ற. ஓகே. அப்புறம் எடுத்து ஏதாச்சும் தட்டு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுல மிளகாத்தூளும் உப்பு போட்டு கலக்கி விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். ஆங்க எனக்கு ஒண்ணு தெரியுங்க. என்கிட்ட சொன்னாங்களே உண்மைதானா அது? என்னது? அது உண்மைதானான்னு சொல்ல அக்கதானா சொல்லுவேன். உண்மையா? சரி உனக்கு நல்ல சினிமா டைலாக்ஸ் எல்லாம் தெரியுங்க? சொன்ன உடனே மூஞ்சில காரா சந்திரமுகி வந்துட்டாங்க அழகா. அப்படியே தேஜஸ் எல்லாம் தெரியுது. எங்க எங்க டைலாக் சொல்லி கேட்கலாம். டேய் வாடாத மச்சி வளக்க பச்சி ஓடம்ப பிச்சி போட போறேன் பச்சி. ஒரு டாக்டர் பேசுற கேட்டாங்க இது. வாழக்கா பச்சி. என்னடா டாக்டரே ஆகல. நான் சின்ன பாப்பா தானே இருக்கேனா? ஆங்க கேசுத காத்தா சின்ன காக்கா மாதிரி இல்லையேடா. சரி உனக்கு வந்து என்ன சாங் ரொம்ப பிடிக்கும்? ரத்த கொதிப்பு சாங். என்னடா அது ரத்த கொதிக்கு? பாடவா? ஓ டாக்டர் வந்து ரத்த கொதிக்குன்றனால அந்த மாதிரி சாங். அது டாக்டர் ரத்த கொதிக்குலாம் வந்தா பிளட் பிரஷர்லாம் எப்படி கம்மி பண்ணும் அதை கத்தி சாங்கா? இல்ல இல்லையா? எங்க காது கேட்கலாம். ரத்த கொதிப்பு மாமா எனக்கு ரத்த கொதிப்பு வச்ச கலப்பருப்பு ஃபீவர் அந்த அடைப்படிப்பு மயக்க முடியாத செருப்பலாடி. என்னங்க குறுக்கால செருக்காலடி வேற என்ன வரக்குச்சுனா? அடப்பாங்க எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கு ராகிருஷ்ணா இந்த சாங்கு. பெரிய காக்கா என்ன அழகா ஒரு ரத்த கொதிக்கு சாங்கு காட்டினாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. நீ பெரிய ஆளானே சூப்பரா ஒரு ஜொரம் டாக்டரா வரணும். சரியா? சரி. ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா செல்லம். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஓகே. அடாடா சூப்பரா கிருஷ்ணா சூப்பரா பேசுனாங்கல்ல. ஸோ இலக்கிய ஆசிரியை தொடர்ந்து அடுத்ததாக வர இருக்குது சன்னா. வாங்கோ ஆகாண்டா. உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்குமே. ஏன் எதுக்கு பிடிக்கும் உனக்கு? ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நான் பேசுவேன். ஜாலியா பிடி பீரியட்ல விளையாடுவேன். எப்போதான் படிக்க வேணே. நடுவுல கொஞ்சம் லைட்டா கச்சிக்கோங்க. படிப்போமே. படிக்கோங்க. யார் யாரெல்லாம் கோங் சொல்றியே? யார் யாரெல்லாம் அவங்க? நானு பாவன்யா ஆலிஸ் கிருத்திகா. ஓ இவங்க 3 பேர் தானா? நீங்க மட்டும் தான் கிளாஸ்ல வந்து பேசிக்கினே இருக்கீங்களா தொடர்ந்து? கிளாஸ் நடக்கும் போது பேச மாட்டோம். எழுதி முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது பேசுவோம். ஓஹோ உசாரா தான்டா இருக்கீங்க. சரி கிளாஸ்லயே உனக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்கூல்லயே உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல உனக்கு நல்ல கோயங்களாம் தெரியுங்க? தெரியுமே. எங்க ஒரு கோயங்க ஒன்று சொல்லி கேட்கலாம். இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கோயங்கட்டம் சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்க எனக்கு. சரி எந்த சப்ஜெக்டா இருக்குதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்? மேத்ஸ். மேத்ஸ் ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இது குடுக்குறாங்க. டஃப்பா என்ன குடுக்குறாங்க? டேபிள்ஸ்லாம் கேக்குறாங்களா? டேபிள்ஸ்ல 12th வரைக்கும் கேட்பாங்க. அப்படியா? மாட்டிக்கிறியா நீ? நான் ஒன்னு கேக்கட்டா? 6 டேபிள் தெரியுமா உனக்கு? தெரியும். எங்க சொல்லி கேட்கலாம். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 10s are 48, 6 9s are 54, 6 10s are 6. அடாடாடாடா குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஏடா ஈஸியான சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல கோயங் சொன்னா சொல்ல மாட்டேற. கஷ்டமான சப்ஜெக்ட் மேத்ஸ்ல டேபிள் கட்டா சர்றன்னு சொல்றியே. சரி வீட்ல வந்து யார் நல்லா சமைக்கிறது? அம்மா. அம்மா தான் நல்லா சமைக்கிறாங்களா? அம்மா சமைக்கிறதுல உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? எக் ஃப்ரைட் ரைஸ்.
எக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குமே. ஓகே, அங்க சமைக்கிறதுல எது வந்து ரொம்ப மோசமா இருக்கும்? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஏன்டா? அது வந்து ரொம்ப நிறைய காரத்தை போட்டுருவாங்க. புரியுதுடா, தண்ணி ஊத்தி கக்கால் நினைச்சுக்க வேண்டியதானே. சரி, உனக்கு வந்து எனக்காக ஒரு சினிமா சாங் ஒன்று எனக்காக பாடி காட்டேன். ரா ஏ ரா வேலா லாங்காகுதே ரா பிடிக்காராங்குதே ரா நீ பார்த்தாலே தீயாகுதே தீ பிடிக்கிற வேலாதே பச்சத்தை மறைச்சா அச்சத்தை குறைச்சா இச்சத்தை மறைச்சா இச்சம் இல்லாமா அச்சமே உன்னையா இச்சமே உன்னையா இச்சமே உன்னையா உச்சம் உன்னையா வா நூ காவாலையா நூ காவாலையா யா 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 யா. வேற லெவல்ல காணி ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி, நீ பெரிய கொண்டு ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? ஆமா. சயின்டிஸ்ட்னா என்னடா? சயின்டிஸ்ட்னா ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. ஓ, சயின்டிஸ்டா? ஆமா. நான் என் காதுல சயின்டிஸ்ட்னு வந்ததுடா. மேஜிக். பெரிய ஆளானே சங்கையா ஒரு பெரிய சயின்டிஸ்டா ஆயிடணும். சரியா? தேங்க்யூ. நல்லா அழகா பேசுனடா நீ. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பர் ராச்சலாம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா? நாங்க நிறைய பேசலாம். சரியா? ஓகேடா, போய் இவனுடைய இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடாடா, சனா வந்து எவ்வளவு கியூட்டா பேசுறாங்கல்ல சனா. சனா, உனக்கு அடுத்ததா இருக்காங்களே, அவங்கள கூப்பிடலாங்க. ஜென்னிசா பேசிடலாங்க. வாங்கோ ஜென்னிசா. உனக்கு ஸ்கூலுக்கு கோகை பிடிக்குங்க? பிடிக்கும். ஏன் என்னத்துக்கு கோகை பிடிக்கும்? படிக்கலாம், எழுதலாம். சரி, உனக்கு குடிச்ச மிஸ் பேர் என்ன? மனோசித்ரா. சரி, குடிக்காத மிஸ் பேர் என்ன? தமிழங்க. தமிழங்காவா? ஏன்டா தமிழங்க கொடுங்க கொத்துறாங்களா? நிறைய எழுத வைப்பாங்க. நீதான் ஸ்கூலுக்கு கோகத்துக்கு படிக்க குடிக்கும் எழுத குடிக்கும்னு சொன்ன. இப்போ எழுத வச்சா குடிக்கலன்னு சொல்ற. கொஞ்சம் தான் எழுத எனக்கு பிடிக்கும். ஓ, கொஞ்சமா எழுதுனா குடிக்கும், நிறைய எழுதலாம் எனக்கு குடிக்காது அப்படின்றியா? சரி, பரவாயில்ல விடு. சரி, உனக்கு அப்படி ரைம்ஸ் ஏதாவது தெரியுங்க? தெரியுங்க, எங்க சொல்லி கேட்கலாம். I'm a little birdie, I'm a little birdie, cute and fat, cute and fat. I eat worms, I eat worms, and don't like cats, and don't like cats. When I see a cat, come and to play. When I see a cat, come and to play. I spread my wings and fly away. I spread my wings and fly away. அடாடாடாடாடாடா, ஒரு கரையை பத்தி என்ன அழகா ஒரு சாங் காணாங்க கத்தியாடா. பரவாயில்லையே, ரைம்ஸ்லாம் அழகா பாடுறிய நீ. சரி, நீங்க எங்கன்னா டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்க போனீங்க டூருக்கு? வண்டலூர் ஜூக்கு போனீங்களா? வேற லெவல் ராங்க. என்னடா காத்தீங்க ஜூல? பாம்புலாம் பார்த்தேன். வேற என்ன அங்க எப்படி இருந்ததுடா அது? ஒயிட் கலர்ல குண்டா பெருசா இருந்துச்சு. அப்படியா? ஏய் சூப்பர்ரா. என்ன வேற என்னெல்லாம் காத்தீங்க? காங்க காத்தீங்க, வேற என்னெல்லாம் இருக்கு ஜூல? லயன், டைகர், மங்கி. ஓ, இதெல்லாம் காத்தீங்களா ஜூல? சரி, ஜூ எங்க இருக்குது? என்னடா கேள்வி இது? ரொம்ப தூரம். ரொம்ப தூரம் இருக்குதா? வண்டலூர் ஜூ வண்டலூர்ல தாண்டா இருக்குது. இல்லையா? ஏய், அங்க தாண்டா இருக்குது. ஏய், ஆமாண்டா, அங்க தாண்டா இருக்குது வண்டலூர் ஜூ. அட போடா, அதுவும் மாத்திடுவாங்க உங்களுக்குடா. சரி, வீட்டுல வந்து உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ஏன்டா அங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஓ, ரொம்ப செல்லம் குத்துறாங்களா அவனுக்கு? சரி, வீட்டுல யார் உன்னை சங்கையா அடிக்கிறது? அது எங்க வங்கிதானா? செல்லம் குத்துக்குனே டங்கால் டங்கால் ரெண்டு வச்சிருக்காங்களா? செல்லம் இங்க வாங்க, ஏறி கோட்டு காட்டி எடுத்தீங்க டங்கால் டங்கால் அப்படி அடிக்கிறாங்களா? அப்படியா? என்ன அங்கங்க செல்லவும் கொடுக்குறீங்க, அட்டாக்கும் கொண்டுறீங்களாங்க நீங்க? சரி, அங்க சமைக்கிறதுலயே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பேன்கேக். அது எப்படா செய்வாங்க? முட்டை, கோதுமை, தேன், இல்ல ஆப்பிள், பனானா.
இந்த என்னாச்சும் ஒன்று போட்டு சுட்டு தருவாங்க. அப்படியா? ஏய் நீ இதெல்லாம் காத்திருக்கியா எப்படி செய்வாங்கலாம்? கைத்தட்டல் கொடுங்களேன், குழந்தை எவ்வளோ அழகா செய்யறோம்னு சொல்றாங்க எப்படின்னு. ஏ வாரல்றா, உனக்கு சமைக்கிறதுனால ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்கும். நீ ஏதாவது சமைச்சிருக்கியாடா? ம்ஹும். இல்லையா? சமைக்கணும்னு ஆசைலாம் இருக்கா? ம். அப்படியா? சரி, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? ஷெஃப். ஏய், ஏய், வேற லெவல்டா. நீ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. செக்குன்னா என்னடா, யாரா என்னடா பண்ணுவாங்க? நிறைய சமைப்பாங்க. ஓ, அவங்க தான் செக்கா? ம். சூப்பரா. நீ உனக்கு வந்து வெரைட்டியா சமைக்கணும்னு ஆசை இருக்குதா? ஆமா. ஏ அழகுடா நீ. சூப்பர்ரா நீ. செல்ல குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கள. ஏ அழகா கேத்துனடா நீ. அழகா வந்து ரைம்ஸ் காண, அழகா சாங்லாம் காண. நாங்க நிறைய பேசலாம் சரியா? ம். தேங்க்யூடா செல்ல வந்ததுக்கு. உன்னோட இடத்த போய் காண்டுக்கோ. சரிடா கிருஷ்ணா, இதை எக்ஸ்பிளைன் பண்றா கிருஷ்ணா. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களா நல்லா கவனிச்சிக்கணும், ஓகேவா? ஸோ மம்மிஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான கேம் தான், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒழுங்கா சொல்லு, டிஃபிகல்ட்டான கேம் தான், ஈஸியாக இருக்கும், ரெண்டும் தான் கலந்து தான் இருக்கும். ஸோ பார்த்துலாமா கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? என்னடா பண்ணணும், தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா போட்டிருக்காங்க மாதிரி ஒன்று குத்துருக்குறாங்க. ஆமாம், ஸோ அதை எடுத்துக்கணும். எடுத்து இப்படி மாட்டிக்கணும். அது ஏன் தலை தான் கிடச்சிதா இருடா. சரி காட்டிக்கின்னு ஒன்றுங்க தெரிலடா, அதான் கேமோட சுவாரஸ்யமே. சரி இப்படி காட்டிக்கின்னு என்ன பண்ணோன்னா அப்படியே கை வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படியே தூக்கினுக்கோணுங்க. ஆமாம், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதாண்டா என் ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஆமாம், ஸோ குட்டீஸ்க்கு இந்த சைட் தான் பண்ணணும். என்னடா பண்ணணும் சொல்லி தொலையண்டா. இருடா சொல்கிறேன். அழகாக மேலே இருக்க அந்த கொக்கி இருக்குல்ல, மேலே ஒரு கொக்கி இருந்தது. டே நீ கீழே போடா. ஓகே, ஸோ அந்த கொக்கியை தூக்கி இதில் மாட்டணும். ஓ இப்படி காட்டணுங்க. ஆமாடா, இப்படி தான் மாட்டணும். ஸோ இப்படி காட்டினா என்னடா, இந்த மாதிரி ஒரு தடவை மாட்டக்கூடாது, ஒரு தடவை மாட்டணும். எடுத்து மாட்டணும். எப்படிடா? ஓகே, மாட்டிட்டேனா இல்லை, இப்போ காட்டிட்டேனா இல்லைடா, இப்படி காட்டிட்டேனா இல்லைடா. என்னடா சொல்ற? இப்படிதான் டைம் போயிட்டே இருக்கும். சரி, யார் வந்து அதுக்குள்ள நிறைய கொக்கி அதுக்குள்ள மாட்டுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஓ, ஸோ 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். 100 செகண்ட்ஸில் வந்து யார் நிறைய அந்த கொக்கியில் மாட்டி ரிட்டர்ன் எடுத்து நிறைய மாட்டுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ரவுண்டோட வின்னர். புரிஞ்சுதா பேரண்ட்ஸ்? குழந்தைங்களா உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கேம் கூப்பிட்டுலாமா அவனை? கூப்பிட்டுலாங்கடா. ஸோ வாங்க, தஸ்கன் தொங்குங்கி. வாங்க, your time starts now. விளாடா, சூப்பர்ரா, மண்டையில் போட்டுக்கடா. வெரி குட்ரா. டேய் சூப்பர்ரா, நல்லா ட்ரை பண்ணுடா. ஏய் வேற மாதிரிடா, பின்னாடி இருக்குடா. பின்னாடி வா, இன்னும் பின்னாடி வா. தலை மேலே வச்சுக்கோ. பின்னாடி வா. அம்மா தலை மேலே வைக்கல, இந்த கவுண்ட் எடுத்துக்க மாட்டேன். தலைக்கு நடுவில் வைக்கணுமா? தலைக்கு மேலே கேப் மாதிரி போடணும் மம்மி. அதில் நீங்கள் தலைக்கு மேலே போடுங்க. இப்போ பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க தம்பி. தலைக்கு மேலே போட்டு ஹேண்டில் பண்ணு. தம்பி ஒன்னு ஏத்துட்டா. வெரி குட் சூப்பரா, ஒன்னு ஏத்துட்ட பேர். கங்கி 2 ஏத்துறாங்க. அது சரி பண்ணிடலாம். ஓகே, போட்டு தலை மேல போட்டு சரி பண்ணு. வெரி குட் நல்லா விளாடுறடா. ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குதுடா. அது எங்க இருக்கு, நீ எங்கடா இருக்க? அங்க 4 கோட் இருக்காங்க. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆன். அடாடாடா, நல்லா கான்ஃபிடென்ட்டா விளையாடுனீங்க 2 பேரும். சூப்பரா விளையாடுனீங்களே. வேற லெவல்ரா. நீ கைக்குறா. ஓகேடா, அங்கே போய் நின்னுக்கோ. மங்கி வேற லெவல்ல ஆடினீங்க மங்கி. என்ன பிரச்சனைனா, அதுல அந்த கொக்கியில தொங்க விட்டு தலையை கீழே இறக்கிட்டு கருடி ஏற்றி எடுக்கணும் மங்கி. கஷ்டப்பட்டு 8 எடுத்தீங்க, ஆனா அதுல 4 தான் கரெக்டா எடுத்தீங்க. அதனால அந்த 4 கட்டம் நாங்க கவுண்ட்ல எடுத்துக்கிறோம் மங்கி. வெரி குட். அடே தங்கி, நீயும் சூப்பர்ரா. நீ 2 எடுத்துருக்கிறடா. நீ 2 கறியும் சேர்த்து 6 எடுத்துருக்குறாங்க. ஒரு கறியை கைத்தடல் குத்துலாங்க. ஏய் நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூடா. உட்காந்துக்கூடா உன்னோட இடத்துல. ஓகே வெரி குட். இப்போ 2 பேரும் விளாட்னதை காத்துட்டு அடுத்ததான் இருக்கிறது யாரு?
இலக்கியாஸ்ரீ அண்ட் இலக்கியாஸ்ரீ உங்க அங்கி ரெடியா இருக்கிறீங்களா? கேங்க நல்லா உஷாரா புரிஞ்சுக்கிறீங்களா? அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் காத்தக்கூடாது எங்களை, சரிங்களா? சரி, வெரி குட். ஸோ வாங்க இலக்கியா இலக்கியாஸ்ரீ உங்க அங்கி. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். என்ன இது ஏன் காத்தக்குரியா நைஸா கை வச்சு கையறாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ நல்லா நல்லா விளையாடுறீங்க. மம்மி அது அப்படியே கீழே கரெக்டா மாட்டிட்டீங்க, ஆனா தொங்க விடல. தூக்குறா இலக்கியா, நல்லா ட்ரை பண்றடா. இல்ல கையில எல்லாம் குடிக்க கூடாது. காக்கா ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அப்படியே ஒண்ணு போடா. வெரி குட். காக்கா 2 எடுத்துக்கிறாங்க. சூப்பர்மா. மங்கி 1 எடுத்துக்கிறாங்க. வெரி குட். நல்லா வெள்ளையில எடுத்துருங்க. ஓகேமா. டைம் போய்கிட்டே இருக்குது. 2 எடுத்துக்கிறாங்க காக்கா. நல்லா விளையாடுறடா. சூப்பர்மா. 3 எடுத்துக்கிறீங்க. காக்காவுக்கு 3 எடுத்துக்கிறாங்க. சூப்பரா. நல்லா விளையாடுறீங்க. டைம் முடிய போகுது. காக்கங்க விளையாடுங்க. 5 எடுத்துக்கிறாங்க காக்கா. வேற லெவலு. கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அப். அடாடாடாடா, என்ன கேங்கு சூப்பரா விளையாடா. கையை குடுறா. வேற லெவல்ல ஆன நீ. ஆமா, 2 பேரும் சேர்த்து எத்தனை எடுத்துருக்குறாங்கன்னா 10 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு. வெரி குட். என்னங்க அங்கே கேங் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பருங்க. அடங்க வந்ததுக்குறவங்க நன்றிங்க. அடங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடுத்ததா இருக்குது சனா. என்ன விளையாடிடலாங்க சனா? விளையாடலாம். ரெடியா இருக்காங்கடா. ஸோ சனா அவங்க அங்கி வாங்கு. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கின்னாடி இருக்குடா. உனக்கே தெரியாம சமயம் ஒண்ணு போட்டு. சூப்பரு பாப்பா. 1. அம்மா மண்ண தலையில வைக்கணும், ஏமாத்த கூடாது. கரெக்ட்மா. அவ்வளவுதாம்மா. சூப்பர். அம்மா 2 எடுத்துருக்காங்க. பாப்பா சூப்பரா விளையாடுற பாப்பா. அப்படியே ஆடு. ஐயோ வேற லெவல்ல விளையாடுறடா. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பரா ஆடுடா. நல்லா விளையாடுற நீ. தூக்குறா விளையாடுறீங்கோ. நல்லா ட்ரை பண்றடா. நல்லா ட்ரை பண்ற பாரு. சூப்பர். அம்மா 3, பாப்பா 2. டைம் முடிய போகுதுடா. கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் ஆப். அடடடடா, என்னங்க விளையாடுடா நீ. யோகாசனம்லாம் பண்றிய. அப்படியே குண்டாயிட்டு நல்லா விளையாடுடா நீ. ஆமா, விட்டா கால் மேல கால் போட்டுருக்கோல இருக்கடா நீ. 2 பேரும் சேர்ந்து கை எடுத்துக்கிறீங்க. வேற லெவலு. நல்லா விளையாடா நீ. நீயும் கை கொடுறா. அந்த யோகாசனத்துக்காக உனக்கு கை கொடுக்குறேன்டா நான். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. ஓகே. நான் துகிஷா ரெடியா இருக்கீங்களா? விளையாடிடலாமா? சூக்கர். துகிஷா அங்கி வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சூப்பரேம்மா, வேற லெவலு. அங்க வேற லெவல்ல விளையாடுறாங்க. பாப்பா இன்னும் பொறுமையா பாப்பா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி லைட்டா கொஞ்சம் கீழே குனி. பாத்துக்கோ, லைட்டா கொக்கி மாட்டிட்டு கீழே குனி. அங்கே தலையை தூக்கி தூக்கி காக்க கூடாது. அங்க 4 எடுத்துக்கிறாங்க. நல்லா நல்லா விளையாடா கட்டு. பாப்பா எடுக்கலாம் பொறுமையா ஹேண்டில் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி பாரு. டைம் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி பாப்பா. அம்மா 8 போட்டிருக்காங்க. போடலாம் கொஞ்சம் பின்னாடி பாப்பா. போடலாம் பாரு, கிட்டதான். அம்மா 9 போட்டிருக்காங்க. காக்கா இன்னொன்னுதான், ஈஸி தான் கோரு. கவுண்ட் டவுன் 10 9. சூப்பர் பாப்பா, ட்ரை பண்ணு. அப்படிதான். 7 6 5 4 3 2 1. டைம் அடாடாடா, எங்கா பாக்கா கையை குடுறா. நீ என்ன ட்ரை பண்ண தெரியுங்க? நீ சூப்பரா ட்ரை பண்ணடா. நீ கவலைப்படாது, எதுக்கு நீ எடுக்கலன்னு நினைக்காத தெரியா? ஏன் சொல்லு. ஏன்னா அங்க 12 எடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க எல்லாரும். அங்கே வேற லெவலுங்க. அங்கே நல்லா விளையாடிட்டீங்க. தெரிஞ்சுதான் முதலே உங்களை வர சொல்லிட்டு இருக்கோங்க. நல்லா வந்து விளாண்டிங்க. அங்கே வேற லெவலில் விளாண்டிங்க. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அங்கே உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. பாப்பா நீங்களும் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சூப்பரா. ஸோ நீங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து நல்லா விளாடி ஆர்காட்டம்லாம் கண்டீங்க இல்லையா? அதை வீட்டுல கேட்கணும்ல, எப்படி விளாண்டிங்க, எப்படி இருந்ததுன்னா கேட்டலாமா வீட்டுல? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறான்னா சசந்த். அவங்க அங்க வணக்கங்க. வணக்கம் சார். எப்படிங்க இருக்கிறீங்க வீட்டுல அவனுக்கு வச்சுக்கின்னு? கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குத்தி இருந்தது? கேம் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவன் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணது, பேசினது நல்லா இருந்துச்சு. தயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் அவனோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பேசுனீங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. வணக்கம் டாடி. வணக்கம். சொல்லுங்க டாடி, உங்க கையம் கண்ணதுலயே உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன சம்பவம்? மறக்க முடியாத சம்பவம்னா, ரோட்ல ஆம்புலன்ஸ்லாம் போகும்போது சாமி கும்பிடுவான். அவங்க நல்லா இருக்கணும் கும்பிடுவான். ஒரு டைம் சொல்லி கொடுத்ததுதான், அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அது சூப்பர் சார், நல்லா சொல்லி கொடுத்துக்கிறீங்க. வேற லெவல்ரா. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு சார் ரொம்ப குத்தி இருந்தது? இல்ல, என்டையர் ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு சார் ரொம்ப குத்தி இருந்தது? என்டையர் ஷோவே நல்லா இருந்தது. உங்களோட ஸ்பான்டேனியஸ் நல்லா இருந்தது. எல்லாம் எனக்கு கூட குறைந்தே சும்மாதான் சார். உங்க மாக்களை வீட்டுல காக்கிறதுக்கும் இங்க காக்கிறதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு சேஞ்சஸ் எல்லாம் எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. டேய் அண்ணா வணக்கம்டா. வணக்கம். உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்தி இருந்தது? எனக்கு கேம் ரவுண்ட் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. அவங்க கேட்டதெல்லாம் நான் டெய்லி கேட்டாச்சு. கேம் ரவுண்ட் தான் குதித்தா இருந்தது, அதான் எனக்கு குத்தி இருந்ததுன்றியா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா இருக்கிறது யாரு? நாங்க இலக்கியா ஸ்ரீ. ஹலோ கங்கி. ஹலோ. சூப்பர் கங்கி. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் வந்து ரொம்ப குத்தி இருந்தது கங்கி? எல்லா ரவுண்டும் நல்லா இருந்துச்சு. சரி கங்கி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் கங்கி. தேங்க்யூ. அண்ணன் கைக்கு வாங்கி நைஸா டக்கால் அத்தை கிட்ட கொடுக்குறான். டே அண்ணா வணக்கம்டா. வணக்கம். உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்தி இருந்தது? எல்லா ரவுண்ட் தான். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது அத்தை இருக்கிறாங்க. அத்தை வணக்கம் அத்தை. வணக்கம் சார். உங்களுக்கு எந்த ரவுண்ட் அத்தை ரொம்ப குத்தி இருந்தது? என்டையர் ப்ரோக்ராமும் ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அத்தை, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஓகே. ஸோ அடுத்ததாக இருக்கிறது சனா. கேட்டுலாங்க. ஸோ சனா அவங்க கங்கி எங்க இருக்காங்க? ஹலோ கங்கி. ஹாய். கங்கி சயின்டிஸ்ட் கங்கி, சொல்லுங்க எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப ஜாலியா இருந்தது. என்டையரா ரொம்ப டைம் போனதே தெரியல. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் ரொம்ப குத்தி இருந்தது? ஸ்பெஷலான கேம் ரவுண்டு தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப நன்றி கங்கி. தேங்க்யூ. டாடி கிட்ட கொடுங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. கிட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு கிட்ஸும் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் 4 கிட்ஸும் வந்து சமாளிச்சிங்களே, அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்களா தான் மாட்டிங்க.
இந்த பசங்க ஒரு ஸ்பீச் தான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்க வந்து வீட்டில் தான் கொஞ்சமாக தான் பேசுவாங்க, பட் இங்கே வந்து நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கம். என்ன தாத்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் தாத்தா. உங்களுக்கு என்ன ரவுண்டு தாத்தா குத்திருந்தது? மேக்ஸிமம் எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி தாத்தா, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா இருக்குது காட்டி. காட்டி கிட்ட கொடுங்க. காட்டி வணக்கம் காட்டி. அடா காட்டி அக்கா காடாதீங்க காட்டி. துங்கா வாங்கி ஒரு 2 வார்த்தை கேத்துங்க. ஹலோ சொல்லுங்க காட்டி. ஹலோ கேக்குதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். சூப்பர் காட்டி. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குத்தி? எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி காட்டி, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷம் காட்டி. சோ அடுத்ததாக இருக்குது நம்ம துகீசா. கேட்டுலாங்க துகீசா வீட்ல. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம். கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்தி இருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி கங்கி, வந்ததுக்கு சந்தோஷம் கங்கி. தேங்க்யூ. சோ காட்டி வணக்கம் காட்டி. வணக்கம். காட்டி நாங்க ஒரு கண்ணு வந்துக்கிறாங்க. காட்டி எப்படி கோச்சி இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குத்தி இருந்தது? எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்தது. லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா பிடிச்சது. ஏன்னா நிறைய பாயிண்ட் எடுத்தாங்கல்ல. கலக்கிட்டாங்கல்ல கலக்கி. ஆமா. ரொம்ப நன்றி காட்டி. சார் தேங்க்யூ. சரி தங்கி என்னடா உனக்கு எந்த ரவுண்டா குத்தி இருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்ததா? ரொம்ப தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ காட்டி. நாங்க 2 வணக்கம் காட்டி. ஹலோ வணக்கங்க. என்ன காட்டி எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு நாளு? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குத்தி இருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி காட்டி, வந்ததுக்கு சந்தோஷம் காட்டி. தேங்க்யூ. நன்றி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. என்னடா கிஃப்ட்லாம் குத்துலாங்க எல்லாருக்கும். ஓகே வாங்க. ஆகா ஆகா, இவங்க தூரமா இருக்கும் போதே பயங்க வந்துதுடா. இவரம் வேற பக்கத்துல வேற விட்டிங்க திருச்சியே பயங்க குத்துறான்டா. சஸ்வந்த் எக்காடே சஸ்வந்த் தேங்க்யூடா வந்ததுக்கு. சூப்பர். இலக்கியாஸ்ரீ நாங்க ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகா வந்து ஸ்டார் மாதிரி கலக்குன்னு கலக்குனாங்க. இலக்கியாஸ்ரீக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. சனாக்கு ஒரு அழகான சூப்பர் கிஃப்ட். தேங்க்யூடா வந்ததுக்கு. ஜிகி. என்னடா பேரு டக்குன்னு வரலடா காயில. துகீசா கரெக்டா? துகீசா சூப்பரா, நீயும் கியூட்டா கேத்துன. வெரி நைஸ். மக்களே இந்த வாரம் வந்து கலரா காத்தீங்களே எல்லா வாழு கொசங்களையும் காத்துனே தானே இருக்கிறீங்க. இதே மாதிரி வாழு கொத்தங்க நாங்க வீட்லயும் இருக்காங்க. நாங்க ஷோல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்பி விட்டாதான் நம்ம ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வெரி நைஸ்ரா. ஸோ இந்த வாரம் வந்து கிரங்காண்டங்க ஜாலியாக போச்சுல. சூப்பரா போச்சு. கலக்கலா போச்சு இந்த வாரம். இதே மாதிரி அடுத்த வாரம் 4 வாழு பசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. இது நாங்க ஜெயா டிகு என் காலே.